தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. மூன்றாவதாக இன்னொரு முக்கியமான காரியம், அக்சாலுடைய அந்த ஜபத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த நாட்களில் அப்படி தகப்பனிடத்துல, திருமணமான ஒரு பெண் தகப்பனிடத்துல அப்படி கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஊர் சிஸ்டம் வேற. இப்போ நம்ம ஊர் சிஸ்டம் என்னன்னா, நம்ம ஊரில் கல்யாணம் ஆகும்போதே இந்த பொம்பளை பசங்க வந்து சில வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி புடவை வேணும், எனக்கு இந்த மாதிரி நகைலாம் வேணும், இதெல்லாம் இவளே கேட்டுருவான். இவளே கேட்டு இவளே எல்லாம் பார்த்து பார்த்து சேர்த்து வச்சுக்கிறா. இன்றைக்கி நிறைய பெண்கள் அப்படி தான். ஒரு நாள் ஒரு உன் தகப்பன் வீட்டில் கேட்கறது தப்பு கிடையாது, ஆனால் தகப்பன் வீட்டில் டிமாண்ட் பண்ணுறது தப்பு. பிரைஸ் காட். எங்கேயுமே டிமாண்ட் பண்ணுறது, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, டிமாண்ட் எனக்கு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்கிற அந்த எண்ணம் இருக்குது பாருங்க, அது தப்பு. இங்கே அந்த மாதிரி பெண்களை பார்க்குறோம். யூதர்களுடைய கலாச்சாரத்தில் அவங்க கிட்ட இருந்த ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, மாமனார் வீட்டில் இருந்து எதையும் கொடுக்கணும்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. குறிப்பாக அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, இந்த ஆண்மகன் தான் தனக்கு மனைவியாக வரப்போகிறவளுக்கு வெகுமதிகளை கொடுத்து அன்பளிப்பை கொடுத்து அவர் என்ன பண்ணுவார்னா திருமணம் செய்து கொண்டு வருவார். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமாம், பெண் வீட்டார் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, பெண் வீட்டார் கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி சில வீடுகளில் மனமுகந்து பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா விருப்பத்தோடு தன் பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது தான் அங்கே இருக்கிறது. அந்த மாதிரி வேதத்தில் இந்த காலேப் மாதிரி யோபு என்ன பண்ணார்னா தன்னுடைய குமாரத்திகளுக்கு சுதந்திர விதம் கொடுத்தாருன்னு வேதம் சொல்லுகிறது. இந்த மாதிரி கொடுத்தவங்க தான் இருக்கிறாங்களே தவிர கட்டாயம் கிடையாது, அங்கே நிர்பந்தம் கிடையாது நம்முடைய வேதாகம காலத்தில். ஏன்னா அப்பா வீட்டில் இருந்து வாங்கிறது அது ஒரு மாதிரி கௌரவ குறைச்சலாக அந்த நாட்களில் நினச்சாங்க. ஏன், நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறவளுக்கு நான் என்ன பண்ண முடியும், வேண்டியதை சொல்ல மாட்டீங்களே, செய்ய முடியும் அப்படின்றத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிரூபிப்பாங்க. ஆகவே தன்னுடைய மாமனார் வீட்டில் எதையுமே கேட்க மாட்டாங்க. இந்த மாமனார் வீட்டில் எதையும் கேட்க மாட்டாங்க, எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இவன் என்ன பண்ணுறா கவனிங்க, அவங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்கிறா, நான் போய் என் தகப்பனிடத்தில் ஒன்று கேட்க வேண்டும், ஒரு வயல்வெளியை நான் கேட்கணும்னு சொன்ன உடனே அந்த ஒத்தினியேல் அமைதியாக இருக்கிறான் பாருங்க. அவன் ஒன்றுமே சொல்லலை. ஒருவேளை இதுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கலான்னா அப்ஜெக்ஷன் தெரிவித்திருக்கலாம். நோ, போகாத, ஏன் அதெல்லாம் கேட்குற, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, வா, கொடுத்தது வரைக்கும் போதும், வறட்சியான எல்லாம் கொடுத்தார்ல, வித்துரு, அதை வித்துட்டு நான் உனக்கு வேறு வாங்கி தரேன், அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். கவனிங்க, இவன் என்ன பண்ணலான்னா அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப சொத்துக்கு ஆசைப்படுறான்னு நினைக்கிறீங்களே, உங்கள் புத்தி அப்படி யோசிக்குது. என் புத்தி எப்படி யோசிக்க தெரியுமா, அவன் அவளுடைய விருப்பத்தோடு ஒருமனப்படுகிறான்னு நான் நினைக்கிறேன். பிரைஸ் காட். ஆமென். ஒரு ஜெபத்தில் ஒன்னஸ் இருக்கு பாருங்க. ஒரு ஜெபத்தில் ஒரு கணவன் மனைவியும் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை நீங்கள் கேட்பீங்கன்னா நல்லா கவனிங்க, அதை தேவன் உனக்கு வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்திற்கு வலிமை கூட வேண்டுமானால் உங்களோட லைஃப் பார்ட்னர் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களோட ஒருமனப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை துணையோட ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை ஒருத்தன் கேட்டா பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு காரியத்தை குறித்து 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலே பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை 18வது அதிகாரத்திற்கு வாங்க. 19வது வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் நாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாவது பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தா பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அது அவர்களுக்கு உண்டாகும். அது என்ன ஆகும்?
நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு போன பிறகு உடனே மட்டன் கடைக்கு போயிடாதீங்க பிரதர், உடனே மீன் கடைக்கு போயிடாதீங்கம்மா. என்ன பண்ணுங்க தெரியுமா? இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு போன உடனே கணவனும் மனைவியும் 2 பேரும் உட்காந்து இந்த வருஷத்துல ஒரு காரியத்தை நம்ம கேட்க போறோம்பா. ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். அது என்ன காரியம் டிசைட் பண்ணுங்க. நம்ம 2 பேரும் அந்த ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணலாம். அந்த ஒரு காரியத்துக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்றேன். அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணட்டும், நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணட்டும் சொல்லி ஒரு காரியத்துக்காக குடும்பமாக கணவனும் மனைவியுமாக ஒருமனப்படுவீர்களானால் கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு கைக்குடி வர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஒத்னியேல் என்பவன் தன்னுடைய மனைவி கேட்கணும்னு நினைச்சப்ப சரின்னு சொல்லி சம்மதம் தெரிவித்தான். அந்த சம்மதம் ரொம்ப முக்கியம். அவளோடு இசைந்துட்டான், அவளுடைய விருப்பத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். அவள் கேட்டா சரியானதை தான் கேட்பா என்பதை அவள் உணர்ந்திருந்தான். ஆகவே அவளோடு ஒருமனப்பட்டான். அந்த ஒருமனதின் ஆவிய கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களில் இந்த நாளில் தந்தருளுவாராக. கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, சகோதர சகோதரிகளுக்குள்ள கர்த்தர் தந்தருளுவாராக. நீங்கள் ஒருமனப்பட்டு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ணுவார். ஆமென். விசுவாசிச்சா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அக்சால் ஒருமனப்பட்டு அங்க தகப்பனிடத்துல போய் அந்த காரியத்தை கேட்கிறாள். கவனிங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் ஒருமனப்பட்டான், சரின்னு சொல்லிட்டானே தவிர அவன் என்ன பண்ணலன்னா கூட வரல. பாருங்க, சரின்னு சொன்னானே, கூட வந்திருக்கலாம்ல, ஆனா கூட வரல. சில நேரத்தில் உங்களோடு கூட ஒருமனப்படுவாங்க, ஆனா கூட வரமாட்டாங்க. லைஃப்ல சில நேரத்தில் இந்த கூடி ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் வரமாட்டாங்க, ஆனா ஒருமனப்படுவாங்க, ஆனா கூட என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அதுக்காக அக்சால் என்ன பண்ணல, சோர்ந்து போகல. என் கணவர் எனக்கு ஒருமனப்பட்டார், ஆனா கூட வரலையேன்னு சொல்லி அவ சோர்ந்து போகல. அவ தனியா போனா தகப்பனிடத்துல. நீ தனியா தகப்பனிடத்துல வந்து உன் விண்ணப்பத்தை சொல்லு. அல்லேலூயா. சில நேரத்தில் உனக்கு ஆட்கள் கூட வர மாட்டாங்க, ஜெபிக்கிறதுக்கு உனக்கு துணையா இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் கூட இல்லைன்னா பரவாயில்ல, நீ தனியாவா தகப்பனுடைய சமூகத்துக்கு, தனியா வந்து தகப்பனுடைய சமூகத்துல உன் விண்ணப்பத்தை சொல்றதுனால நீ குறைஞ்சு போக மாட்ட, நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறா. ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தனியா தகப்பனுடைய சமூகத்துக்கு வா, ஆண்டுடைய பாதத்துல தனியா காத்துரு, தேவனுடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்று. அப்ப நீ தனியா தான் இருப்ப, ஒன்றும் கவலைப்படாத. தனிப்பட்ட விதத்துல நீ தேவனோடு பேசுகிற அந்த பேச்சு, தேவனுடைய சமூகத்துல வைக்கிற அந்த விண்ணப்பம் ஒரு நாளும் வீணாகாது. ஆமென். ஆமா, சில ஆட்கள் பாருங்க, ஜெபம்னு சொன்னாலே கூட யாராவது ஒரு 2 பேர் இருந்தால் தான் உங்களுக்கு ஜெபிக்கவே தோணும். நான் சொல்றேன், அப்படி ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்காதீங்க. 2 பேர் 3 பேர் சேர்ந்து நமக்கு ஜெபிக்கிறது நல்லது. ஒருவேளை அப்படி யாருமே வரலன்னா, நான் தனியா என் தகப்பனிடத்திற்கு போய் கேட்க போகிறேன், நான் விண்ணப்பம் பண்றதுக்கு தனியா போக போறேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு தனியா போக போறேன். காலையில் எழுந்ததும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு தனியா போவேன், இரவு நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு தனியா போவேன், நான் தனியா விண்ணப்பம் பண்ணுவேன். என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு அவசியம். ஆமென். சத்தமா சொல்லுவீங்களா? பிரைஸ் காட். அங்க இன்னொரு காரியம் இருக்கிறது. அவள் என்ன பண்ணாலாம், நீங்க படிங்க, அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். தான் ஏறி இருந்த கழுதையிலிருந்து, கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள், கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள். அவன் என்ன பண்ணா, இறங்கினாள். நல்லா கவனிங்க, அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள். இந்த இறங்கினாள்னு சொல்றது என்னன்னா, ஆண்டவருக்கு முன்பாக வருந்து ஜெபிக்கும் பொழுது எப்படி வரணும்னா, நம்மை நாம தாழ்த்தி ஜெபிக்கணும். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, ரெபேக்காள் என்ன பண்ணா, ஒட்டகங்கள் வரும் பொழுது ஈசாக்கு எதிர்பட்டு வர்றாரு, ஒட்டகங்கள்ல இருந்து இறங்கி அவ என்ன பண்ணாலாம், முக்காடிட்டு கொண்டாள். அது என்ன பண்ணதுன்னா, அது ஒரு பயபக்தியை காட்டு, ஒரு கனத்தை கொடுக்கிறது. தன்னுடைய கணவன், தன்னுடைய எதிர்கால கணவனை பார்த்த உடனே ஒரு பயபக்தி. ஒரு கணவன் நம்ம ஊர் பொம்பளைக்கு மாதிரி கிடையாது ரெபேக்காள். இன்னைக்கு தான் நம்ம தான் கணவரை ரொம்ப கனப்படுத்துறோம், அந்த மாதிரி அவ கேட்கிறவ கிடையாது. அவ வந்து இறங்கி மரியாதையா முக்காலிட்டு கொள்ளுகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் என்ன பண்றான்னா, இறங்கி கனப்படுத்துகிறான். அந்த வாகனத்திலிருந்து, அந்த கழுதையிலிருந்து அல்லது ஒட்டகத்திலிருந்து இறங்குதல் என்பது அவங்களுக்கு முன்னாடி நான் என்னை தாழ்த்துகிறேன் என்பது அதனுடைய பொருள். கவனிங்க, நாம தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, தகப்பனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நம்மை நாம் தாழ்த்தி கேட்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு முன்பாக எல்லா பயபக்தியோட ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து நிற்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது ரொம்ப அதிகார தோரணையில் கேட்கக்கூடாது. சில ஆட்கள்லாம் அதிகார தோரணையில் ஜெபமே பாருங்களேன், ஜெபமே எப்படின்னா, ஆண்டவரே நீர் இதை செய்யும் ஆண்டவரே.
இப்படியே செய்யும். ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தா தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. ஆமென். பரலோகத்தின் தேவனுக்கு முன்பதாக பணிந்து குனிந்து நீங்க அவரை தொழணும், அவர்கிட்ட கேட்கணும். ஆமென். அப்பா பிதாவே, அவர் உங்க அப்பா. அப்பாவுக்கு கட்டளை எல்லாம் கொடுக்க கூடாது. பிரைஸ் காட். ஆமென். ஆமா தானே? நீங்க எப்படி அப்பான்னா பாக்கெட்ல இருந்து எடுத்துப்பீங்களோ? தகப்பன் கொடுக்கணும். அல்லேலூயா. கனம் கனம் எப்பவுமே மாறக்கூடாது. அப்பா அப்படின்னா அப்பான்னா கடைசி வரைக்கும் மரியாதை இருக்கணும். ஆமா தானே? என்னைக்காவது அப்பாவை நீங்கள் வளர்ந்துட்டீங்க, தோலுக்கு மிஞ்சாச்சு, அப்பா நான் உங்க தோலுக்கு மிஞ்சிட்டேன், இனி நான் உன் தோழன், நான் மச்சான் எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்க முடியுமா? நான் உன் ஃப்ரெண்டு தானே மச்சான், அண்ணா எப்படி இருக்கிற மச்சான் அப்படின்னு கேட்க முடியாது. அப்பா அண்ணா சாகிற வரைக்கும் அப்பா தான். அதுக்குரிய மரியாதையும் கனத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? கொடுத்தே ஆகணும். அப்போ இந்த பூமிக்குரிய தகப்பனுக்கு அப்படி கொடுக்கணும்னா பரலோகத்தின் தகப்பனுக்கு அதை பார்க்கலாம் அதிகமாக கொடுக்கணும் இல்லையா? அந்த கனத்தையும் மரியாதையும் நம்ம ஒரு நாளும் குறைச்சிடவே முடியாது, குறைக்கவும் கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சமூகத்துக்கு வரும் பொழுது தாழ்த்தி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன்னு சொல்லி நம்ம தாழ்த்தணும். நம்ம எங்க இருந்தெல்லாம் இறங்கணுமோ அங்க இருந்தெல்லாம் இறங்கிடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இறங்க வேண்டிய இடத்துல இருந்து இறங்கிடுப்பா. அப்பா சமூகத்தில் வந்து கேட்கணும்னா இறங்கி வந்து கேளு. ஆமென். சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டே கேட்காத, இறங்கி வந்து கேளு. அப்பா எனக்கு நீங்கள் இதை செய்யுங்க. ஆமென். ஆமாம், எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்குப்பா, அதை நீங்கள் செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீ எங்கேருந்து இறங்கணுமோ அங்கேருந்து இறங்கி கேளு. தகப்பன் உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. நான் இரண்டாவது குறிப்புக்கு நேராக போகிறேன். அந்த அவள் பாருங்க, அவள் என்ன கேட்குறா அப்படின்னா, அவள் கேட்குற காரியம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவள் கேட்குறான், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். ஆசீர்வாதம் தர வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரணும். பிரைஸ் காட். இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரணும். ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர், ஒரே ஒரு பிளஸ்ஸிங்ப்பா, ஒரு பிளஸ்ஸிங் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? ஒரு ஆசீர்வாதம் தரணும். நல்லா கேட்குற பாருங்க. அவங்க அப்பா கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வேணும்ப்பா, நான் 10 கேட்கல, 100 கேட்கல, ஒரே ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும். பிரைஸ் காட். அவள் அப்படி சொல்கிறா பாருங்க. அப்படி சொன்ன உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, மகளே உனக்கு என்ன வேண்டும் கேள். அவர் சொல்கிறாரு பாருங்க, உனக்கு உனக்கு அந்த அப்பா எப்படி கேட்குறா பாருங்க, உனக்கு என்ன வேணும் கேள், என்ன வேணா கேளுமா அப்படின்னு கேட்குறாரு. கவனிங்க, என்ன வேணா கேளுன்னு சொல்றதுனால என்ன வேணா கேட்கலான்னு அர்த்தம் கிடையாது. இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்கள் கூட நிறைய பேர் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வல்லமை இருந்தது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வேருவுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. ராஜா சொல்றாரு, எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேணும் கேளு, ராஜ்யத்தில் பாதி வேணுமா, நீ கேட்டா நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்றார். பிரைஸ் காட். ஒரு ராஜா தனக்கு தன்னுடைய கண்களில் தயவு கிடைத்த தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாரு, ராஜாத்தியே உனக்கு என்ன வேணும் கேளு, ராஜ்யத்தில் பாதி கேட்டால நான் என்ன பண்றேன் அதை உனக்கு தர்றேன்னு ஒரு ராஜா சொல்லுவான்னா, ராஜாதி ராஜா சர்வலோகத்தின் தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்றாரு. அப்படி கேட்டா நம்ம என்ன கேட்கணும்? கேட்க வேண்டியதை கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. கேட்க வேண்டியதை கேட்கணும், கேட்கக்கூடாததை கேட்டுறக்கூடாது. கேட்கக்கூடாததை கேட்டால் பெற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலேருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் பல நேரங்களில் கேட்குறோம், பெற்றுக்கொள்றதே இல்லை. காரணம் என்னென்னா, தகாத விதமாக கேட்குறோம். நம்ம கேட்கக்கூடாததெல்லாம் கேட்குறோம். நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளவே முடியலை. என்ன வேணும்னு கேளுன்னு சொல்றாருல, சரியானதை கேட்கறதுக்கு பழகணும். படிக்க பார்க்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவைகளில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? சரி, நீங்கள் இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையாளர்களாய் இருந்தோம். நல்லா கவனிங்க. நீங்க கொலை செய்து, அதாவது ஒருத்தர் பகைச்சு பகைனால கேட்குறீங்க. ஒரு காரியத்தை கேட்குறீங்கன்னா பகைனால கேட்குறீங்க. எப்படி பகைனால கேட்குறீங்க? ஆண்டவரே அவ வச்சிருக்கிறா எனக்கு இல்லையே, அவளுக்கு இருக்கு எனக்கு இல்லையே அப்படின்ற பகையில கேட்குறீங்க. அடுத்தது பொறாமையில கேட்குறீங்க. பல நேரத்தில் அடுத்தவன் மேல பொறாமப்பட்டு நீங்க ஜெபிக்கிறீங்க. ஜெபம் பொறாமையில வரக்கூடாது. பிரைஸ் காட். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா?
சில ஆட்கள் ஜெபிக்கிறது எப்படி தெரியுமா, அப்படியே வயிறெறிஞ்சி ஜெபிக்கிற ஆட்கள்லாம் ஆண்டவர் அப்பா. தேவ சமூகத்துக்கு வர்றியே பொறாமையோடவா வருவ? பக்கத்தில் இருக்கிறவ கட்டி இருக்கிற மாதிரியே பட்டு புடவை தாரும் ஆண்டவரே அப்படியா ஜெபிப்ப? சிலர் ஜெபம்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த அந்த மாதிரியெல்லாம் எப்படி ஜெபிக்க முடியும்னு கூட தெரியல. ஆண்டவரே அப்பா இந்த ஊர்ல அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே. அப்போ உன் எண்ணம் எப்படி இருக்குது பாரு. அப்படின்னா அடுத்தவங்களாம் நல்லாவே இருக்கக்கூடாதா? ஒரு பட்டு அநியாயம் பண்றானே அவெல்லாம் நல்லா இருக்கிறான். பொறாமையில ஜெபிக்கிறது, கொலை செய்து பொறாமை உள்ளவர்களா இருந்து அடையக்கூடாமற் போகிறீர்கள். சரி, அப்புறம் நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியோ. அப்ப நல்லா கவனிங்க, ஒரே யுத்தம் பண்ற எதுக்காகனா வாழ்க்கையில நன்மைகளை அடையணுன்றதுக்காக. நிறைய பேர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற, போட்டி போட்டு சண்டை போட்டு அடிச்சு பிடிச்சி எப்படியாவது வாழ்க்கையில அடைஞ்சிடணும்னு நினைக்கிறேன். அவன் அடிச்சு இவன் அடிச்சு அவன் வாயிலையாவது அடிச்சு இவனை வாயில போட்டு அவனை வாயில போட்டு எதையாவது மென்னு வாழ்க்கையில மேல. அதனால தான் சண்டையும் யுத்தமும் பண்ணி உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. கவனிங்க, சண்டையும் யுத்தமும் பண்ற சில ஆட்கள் ஜெபமே பண்றது இல்ல, விண்ணப்பமே பண்றது இல்ல. அப்புறம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியோ உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி. இச்சைகளை கவனிங்க, நல்ல மனசுல இருக்கக்கூடிய நல்ல விருப்பங்களை நம்ம நிறைவேற்றுறதுக்காக ஜெபம் பண்ணல, இச்சைகளை நிறைவேற்ற தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால நாம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இச்சைகளை நிறைவேற்றக்கூடிய ஜெபம், நம்ம சுய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஜெபம் பல நேரங்களில் பண்றோம். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்ப கொலை செய்து பொறாமை உள்ளவர்களாக இருந்து சண்டையும் யுத்தமும் பண்ணி நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தகாத விதமா விண்ணப்பம் பண்றதுனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். என்ன வேண்டும் கேள் அப்படின்னு சொன்னா கவனிங்க, கேட்கறதுக்கு முன்னாடி அந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமானு நீங்க பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அது தேவனுக்கு ஏற்புடையதா இருக்குமா? ஆண்டவர் அந்த காரியத்தை அங்கீகரிப்பாரா? அந்த காரியத்தை நான் கேட்டா அவர் உள்ளம் பிரியப்படுமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். கவனிங்க, ஒரு நாள் சாலமோனுக்கு தரிசனத்துல கர்த்தர் தோன்றினாரு. தோண்டி, சாலமோனே உனக்கு என்ன வேண்டும் கேள். இப்படி மட்டும் நம்ம கனவுல சொல்லிட்டாருன்னா போதும், நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு A4 ஷீட் எடுத்து அவ்வளோத்தையும் எழுதி, ஆண்டவரே இது பத்தலை, பொறுமையாக இருங்க, இன்னொரு 2 பக்கம் இருக்குது, அதை மட்டும் எழுதி கொடுத்துட்றேன், வெயிட் பண்ணோம் ஆண்டவரேன்னு சொல்லி நிதானமாக எழுதி அவருக்கு அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுப்போம். இந்த சாலமோன் கிட்ட ஆண்டவர் தோன்றி உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, ஆண்டவரே நீங்கள் ஒரு பெரிய உங்களுடைய ஜனத்தின் மேலே என்னை ராஜாவாக மாற்றிட்டீங்க, எனக்கு நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு என் வயசுக்கு மீறின ஒரு பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, எனக்கு வேற ஒன்றும் வேணாம்ப்பா, இது உங்கள் ஜனம், இந்த ஜனத்தை ஒழுங்காக நான் ஆட்சி பண்ணணும், ஒழுங்காக ஆளுகை செய்யணும், அதுக்கு வேண்டிய ஞானத்தை எனக்கு தாங்க, அவ்வளோதான் கேட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, ஏண்டா என்னடா இப்படி கேட்டுட்ட? உனக்கு நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, மகிமையை கேட்கல, நீடித்த ஆயுசு நாட்களை கேட்கல, உன் சத்துருக்களுடைய பிராணனை கேட்கல, இதெல்லாம் எதையுமே கேட்காம வெறும் ஞானத்தை கேட்டுட்டிய. இந்த விண்ணப்பம் கர்த்தருடைய பார்வையில் உகந்ததா இருந்ததுனால கர்த்தர் சொல்றாரு, சாலமோனே நீ கேட்ட ஜெபம் ரொம்ப நல்லா இருக்குப்பா, அதனால நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு நான் என்ன பண்றேன், சேர்த்து தர்றேன்னு கர்த்தர் தந்துட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்னன்னா, நீ ஒன்னு கேட்டா கர்த்தர் சேர்த்து பலதை தரணும், அப்படி கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஒன்று கேட்டு ஒன்றுமே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது ஒரு ஜெபம், ஒன்று கேட்டால் சேர்த்து 3 நாளை பெற்றுக்கொள்றது வேற ஒரு ஜெபம். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமாம், நீ ஒன்று கேட்டால் ஒரே கல்லில் 3 மாங்காய் அப்படி அடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று கேட்டால் தேவன் 3 தரணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? பக்கத்தில் கைப்பிடி சொல்லு, நீ எப்படி ஜெபிக்கிற? உன் ஜெபம் எப்படி இருக்கு? ஒன்று கேட்டால் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்க, கேட்குறேன் பிரதர் கிடைக்க மாட்டேங்குது பிரதர்னா காரணம் என்னன்னா, இங்கே தான் யோசிக்கணும். உன் விண்ணப்பம் தேவனுக்கு உகந்ததா இருக்கா? தேவனுடைய சமூகத்தில் ஏற்புடைய விண்ணப்பமா? அதான் ரொம்ப முக்கியம். அது ஏற்புடைய விண்ணப்பமா இல்லைன்னா கிடைக்காது. தேவனுக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தா ஆண்டவர் சேர்த்து தருவார். அவன் நல்ல காரியத்தை கேட்குறான், அவன் என் இருதயத்துக்கு ஏற்ற காரியத்தை கேட்குறான் அப்படின்னு சொல்லி
கர்த்தர் என்ன பண்ணுவார்னா தருவார். கவனிங்க, ஒரு காலேப் தன் மகளை பார்த்து சொல்றாரு, மகளே உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அகாஸ்வேரு ராஜா தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாரு, ராஜாத்தியே உனக்கு என்ன வேணும் கேளு, அது தேசத்துல பாதி ஆனாலும் நான் உனக்கு தர்றேன்னு சொல்றாரு. இந்த கர்த்தரும் சொல்றாரு உனக்கு என்ன வேணும் கேளுன்னு. இந்த பூமிக்குரிய ராஜா, பூமிக்குரிய தகப்பனே தன்னிடத்தில் கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம தருவாங்கன்னா, பரலோகத்தின் தேவன் கிட்ட நீ கேட்டா அவர் இல்லைன்னு சொல்லிடுவாரா? சொல்ல மாட்டார், தருவார் நிச்சயமா. ஆமென். அப்ப நீ என்ன கேட்கணும்? ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் தரணும், என் வாழ்க்கையில் நீர் ஒரு ஆசீர்வாதம் தரணும், இந்த வருஷத்துல ஒரு ஆசீர்வாதம் தரணும்ப்பா, அதான் என் விருப்பம், அதான் என் ஜெபம். ஒரே ஒரு ஆசீர்வாதம், ஒரே ஒரு நன்மை, அதுக்கு நீர் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு அவ சொல்லி என்ன பண்றான்னா கேட்கிறா. கவனிங்க, அவ கேட்கும் பொழுது என்ன சொல்ற அப்படின்னா, அந்த எப்படி கேட்கிறா, நீர் எனக்கு வறட்சியான நிலத்தை, நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும், இந்த இடம் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது அதை ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம். ஒன்று, நீர் என்னப்பா நீங்க எனக்கு வறட்சியான நிலத்தை தந்துட்டீங்க அப்படின்னு அப்பாவை குறை சொல்ற மாதிரியும் அதை படிச்சு புரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னொரு விதம் இருக்கு, அதை எப்படி படிக்கணும்னா, நீர் எனக்கு ஏற்கனவே தந்திருக்கீங்க. பிரைஸ் காட். ஆமென். ஏற்கனவே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எனக்கு தந்திருக்கீங்க. ஆனா நான் இன்னும் உங்ககிட்ட கேட்கிறேன், எக்ஸ்ட்ரா. பிரைஸ் காட். அப்படின்னா ஏற்கனவே கடந்த நாட்களில் பெற்ற நன்மைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவங்களா இருக்கும் பொழுது இன்னும் புதுசாக ஆண்டவர்கிட்ட கேட்கறதற்கு நமக்கு தகுதி தானா உண்டாயிரும். பிரைஸ் காட். ஆமென். கடந்த காலத்தில் தேவன் கொடுத்ததுக்கு நீங்கள் நன்றி உள்ளவங்களா இருந்தீங்கன்னா இன்னும் புதியவைகளை கேட்பதற்கு உங்களுக்கு மனசு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. கடந்த காலத்தில் நீர் எனக்கு தந்தீர், ஏற்கனவே நீர் எனக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவர் கடந்த நாட்கள்ல கவனிங்க, இந்த 2019 ஆண்டு வரையில ஆண்டவங்களோட வாழ்க்கையில ஏற்கனவே பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம், பல நன்மைகளை கொடுத்திருக்கலாம். நீங்க தந்தீங்கப்பா, உங்களுக்கு நன்றி. ஆமென். பிரைஸ் காட். நன்றி உள்ள இருதயத்தோட கேட்கணும், ஆண்டவரே நீ என் வாழ்க்கையில நிறைய கொடுத்திருக்கீங்கப்பா, எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கீங்க, உமக்கு நன்றி. ஆனா இன்னும் ஒரு ஆசீர்வாதம் வேணும். பிரைஸ் காட். ஆமென். இன்னும் ஒரு ஆசீர்வாதம் வேணும். எத்தனை பேர் அப்படி கேட்பீங்க? நீர் ஏற்கனவே எனக்கு தந்திருக்கிறீர், ஏற்கனவே எனக்கு தந்திருக்கிறீர், ஆனா இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை நான் விரும்புறேன். ஏன்னா ஆண்டவருடைய கரங்கள்ல ஆசீர்வாதங்கள் ஏராளமா இருக்கிறது, ஆண்டவருடைய கரத்துல ஆசீர்வாதங்கள் பூரணமா இருக்கிறது. பிரைஸ் காட். யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட உடனே ஏசா போய் கேட்கிறான். என்ன கேட்டான் தெரியுமா? அப்பா, இந்த ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கா, வேற இல்லையா அப்படின்னு சொன்னா, தகப்பன் பார்த்து சொல்றாரு, இல்லப்பா என்கிட்ட இன்னும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அதை உனக்கு தர்றேன், உன் பட்டயத்தினாலே நீ பிழைப்ப அப்படின்னு கேட்கிற அவனுக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை எடுத்து தகப்பனால கொடுக்க முடிகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதத்தில் பூரணர். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அவர்கிட்ட ஆசீர்வாதத்துக்கு முடிவே இல்லை. ஆசீர்வாதங்கள் முடிந்து போகாது, ஆசீர்வாதங்கள் அல்ல வந்துகிட்டே இருக்கும், கொடுக்க கொடுக்க அவர்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் பூரணர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நன்மைகளின் பூரணர், ஆசீர்வாதங்களின் பூரணர், எல்லா விதமான நன்மைகளால் நிறைந்தவர். அவர் கொடுத்துட்டார்னா உடனே காலி ஆயிடாது, திரும்பவும் அவர்கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் உங்களால பார்க்க முடியுதா? 10 பேருக்கு உங்களுக்கு தர வேண்டிய நன்மைகளை கொடுத்துட்டாருன்னா உடனே அந்த நன்மைகள் உடனே சரி இதுவாயிடும் நினைக்காதீங்க. 11வது ஆளுக்கும் கர்த்தர் கொடுப்பாரு. 11வது ஆளுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். அப்படி கொடுக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். கவனிங்க, அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அவ கேட்கிறா, எனக்கு நீர் பாய்ச்சலான தோட்டம் வேணும். எனக்கு என்ன வேணும்? நீர் பாய்ச்சலான தோட்டம் வேணும். அவ கேட்க வேண்டியதை சரியா இங்க கேட்டுட்டா. கவனிங்க, அவருடைய தகப்பன் அவ கேட்ட அந்த நீர் பாய்ச்சலான தோட்டத்தை தருகிறார். 3வதாக அந்த குறிப்பை நான் சொல்லி முடிக்கிறேன். கவனிங்க, அந்த தகப்பன் சொல்றாரு, அந்த வசனத்தை நீங்க படிங்க பார்க்கலாம். மக கிட்ட சொல்றாரு, 15வது வசனம் 2ஆம் பகுதி. அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். கீழ்ப்புறத்திலும் மேல்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தந்தார். அவ கேட்டதை பெற்றுக்கொண்டா. பிரைஸ் காட். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீ கேட்டா பெற்றுக்கொள்ளுவ. ஆமென். இப்ப
தகப்பன் என்ன கொடுத்தாரு அப்படின்னா, கவனிங்க, கடந்த நாட்கள்ல கொடுத்தது ஒரு வறட்சியான ஒரு பூமி. இப்பொழுது அவள் கேட்டது என்னன்னா, ஒரு நீர்ப்பாய்ச்சல் உள்ள ஒரு தோட்டத்தை கேட்கிறா. அந்த நீர்ப்பாய்ச்சல் உள்ள தோட்டத்தை அவளுடைய தகப்பன் அவருக்கு கொடுத்துட்டாரு. ஆமென். நல்லா கவனிக்கணும். இந்த நீர்ப்பாய்ச்சல் உள்ள தோட்டம் அவளுடைய வாழ்க்கைக்கு அவ தேவைன்னு விரும்புறா. என் வாழ்க்கையில இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை சுகமா இருக்கும், என் வாழ்க்கை நன்மையினால நிரம்பி இருக்கும்ன்றத அவ விரும்புறா. கடந்த காலங்களில் வறட்சியான ஒரு லேண்ட் இருந்துச்சு, ஆனா என் தகப்பனிடத்திலிருந்து ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி அவள் விரும்பினா. நல்லா கவனிக்கணும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்னா என்ன? எடுத்து வாசிங்க. சங்கீதம் 65 9 வரையில நீங்க வாசிச்சீங்கன்னா, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. கவனிங்க, தண்ணீர் நிறைந்த தேவ நதியினாலே நீர் என்ன பண்றீர்? தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். எல்லாரும் சொல்லுங்க, தேவ நதி. சொல்லுங்க, தேவ நதி. இது என்ன நதி? கங்கா நதி, யமுனா நதி தெரியும். இது என்ன தேவ நதி? ஒரு நிலத்தை செழிப்பாக்குகிற தேவ நதி. தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால நீர் என்ன பண்றீர்? அந்த பூமியை செழிப்பாக்குகிறீர். அப்போ ஒரு பூமி செழிப்பாகணும்னா அதுக்கு தேவ நதி தேவைப்படுது. என்ன நதி தேவைப்படுது? நீர் பாய்ச்சலான தோட்டத்தை இந்த அக்சால் கேட்கிறாளே, அந்த நீர் பாய்ச்சலான தோட்டம் என்பது என்னன்னா, கவனிங்க, தேவ நதியினால நிறைந்த ஒரு தோட்டம். தேவ நதின்னு சொல்றது வேற ஒன்றும் இல்லை, தேவ ஆவியினுடைய அபிஷேகம். இந்த புதிய வருஷத்துல நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் நிறைவை எனக்கு தாங்க, உம்முடைய ஆவியின் நிறைவை எனக்கு தாங்க. ஏன் தெரியுமா நான் இதை கேட்க சொல்றேன்? இந்த தேவ நதி உங்க உள்ளத்துல பாஞ்சாதான் உங்க பயிரெல்லாம் செழிப்பாகும். இந்த தேவ நதி உங்க உள்ளத்துல பாயலன்னா உங்க லேண்டு வறட்சியான லேண்டு தான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை வறட்சியான வாழ்க்கையா தான் இருக்கும். நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது உங்களால செழிப்பா இருக்க முடியல தெரியுமா? நீங்க வறட்சியான நிலைமா ஏன் காணப்படுறீங்கன்னா, நீங்க தேவ நதியை உங்க வாழ்க்கையில பார்க்கல. பிரைஸ் காட். அல்லேலூயா. பிரசங்கம் ஏன் உங்களுக்கு போர் அடிக்குது? பாட்டு பாடுறது உங்களுக்கு ஏன் வெறுப்பா இருக்கு? கவனிங்க, பிரசங்க நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வருது. காரணம் என்னன்னா, இந்த தேவ நதியை உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் பார்க்கலங்க. தேவ நதியை பார்க்குற ஆளுக்கு தூக்கமே வராதுங்க. பாடல் ஆராதனை பண்ணும்போது ஒருத்தருக்கு சலிப்பா இருக்குதுன்னா, நீ ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருந்தன்னா, இந்த தேவ நதி உன்னை நிறைச்சிருந்ததுன்னா, நீ உனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை, நீயே ஆடுவ. கர்த்தராவியினில் அசைவாடிட அது தானா வரும். உன் உள்ளம் என்ன பண்ணும் தெரியுமா? தேவ ஆவியினால பொங்கி வழியும் பொழுது உன்னால பாடாம இருக்க முடியாது. அந்த சந்தோஷத்தினால அவரை துதிக்காம இருக்க முடியாது, கைகளை உயர்த்தாம இருக்க முடியாது, அசைக்காம இருக்க முடியாது, உன் உதடுகள் அவரை மகிமைப்படுத்தாம இருக்க முடியாது, உன் உள்ளம் கலிகூறாம இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. பாடி ஆடி துதித்து மதுபானம் அருந்தியவனை போல. ஹலோ, எப்படி உங்களுக்கு தெரியுதா? இந்த தண்ணி அடிக்கிற ஆளுங்க எப்படி தள்ளாடுவானோ, ஃபுல்லா ஆயிட்டா எப்படி
ஃபுல்லாயிட்டா எப்படி ஒருத்தன் ஆடுவானோ அப்படி ஆவியில நிறைஞ்சா ஒருத்தன் ஆடுவான். காரணம் என்னன்னா, தேவ ஆவியினுடைய அபிஷேகம் அவனுக்குள்ள ஒரு சொல்லொண்ணாத ஆனந்தத்தை, சொல்லொண்ணாத மகிழ்ச்சியை அவனுக்குள்ள கட்டவிழ்த்து விடுகிறபடினாலே அவன் செய்வதறியாது தேவனதை உயர்த்தி கொண்டே இருப்பான். ஏன்னா அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கள் புறப்பட்டு ஓடும். ஹல்லேலூயா. யோவான் 4:14 சொல்லுகிறது. யோவான் 4:14 எடுத்து படிங்க. அவன் உள்ளத்துக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கள் ஓடும். கவனிங்க, இந்த ஊற்று வந்துருச்சுன்னா, இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை உன் வாழ்க்கையில பார்த்துட்டனா அதுக்கு பிறகு வேற ஆசீர்வாதம் கேட்கவே மாட்டேன். ஏன்னா இந்த ஊற்றுக்கள் உன்னை திருப்தி ஆக்கிடும். இந்த தேவ நதி உன்னை திருப்தி ஆக்கிடும். உன் பயிர் ஆசீர்வதிக்கப்படும். உன் நன்மைகளால நிரப்பப்பட்டுடுவ. உன் வாழ்க்கையில வேற எதையும் கேட்க மாட்டேன் நீ. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்றாரு. யார்கிட்ட? இந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட சொல்றாரு. படிங்க 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஹலோ, ஒரு காலம் தாகம் சொல்லுங்க. ஏன் அந்த அம்மாவை பார்த்து அதை சொன்னார் தெரியுமா? சமாரியா ஸ்திரீக்கு என்ன தாகம் இருந்ததுன்னா, அவளோட வாழ்க்கைக்கான ஒரு சோல்மேட் தேடுறா. வாழ்க்கைய சரியா அவளோட ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு பார்ட்னரை தேடுறா. அவளுக்கு கிடைக்கல. தேடி தேடி பார்க்குறா. முதல்ல ஒன்று பார்க்குறா, கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்குறா. அவன் சரியாகலை, செட் ஆகலை. அவனை அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் இன்னொருத்தனை கட்டினா. அவன் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்குறா. இவனும் லாய்க்கு போய்ட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு அவனையும் டிவோர்ஸ் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் இன்னொருத்தரை கட்டினா. இப்படி எத்தனை பேரை கட்டினான்னா 5 பேரை கட்டினா. கடைசியாக 6வது ஒருத்தன் கூட இப்போ கமிட் ஆகிருக்கிறா. கரெக்டாக 6வது ஒருத்தன் அவனை கன்ஃபார்ம் பண்ணலாமா கழட்டி விடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற அவன் மைண்டில். அப்போ கர்த்தர் இடைப்பட்டுட்டார். என்னம்மா உனக்கு என்ன, உன் மைண்டு இப்படி இருக்குது? அவள் சொல்கிறா, இல்லை எனக்கு நான் தாகமாக இருக்கிறேன். இல்லை எனக்கு புரியுது நீ தாகமாக இருக்கிறன்றது. ஆனால் நான் சொல்கிறேன், உன் தாகத்தை நீ வெளியில் தீர்க்கணும்னு நினைக்காத, என்கிட்ட வா. உன் தாகத்தை தீர்க்கிற தேவ நதி என்கிட்ட தான் இருக்குது. இந்த தண்ணியை நீ பானம் பண்ணனா உனக்கு தாகமே எடுக்காது. இந்த தண்ணி உன் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அதுக்குள்ளேருந்து நீரூற்றுக்கள் புறப்பட்டு போகும். உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இந்த தண்ணி வரலன்னா உன் வாழ்க்கை வறண்ட நிலம்தான். நீ இன்னும் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் உன் தாகம் அடங்காது. நீ எத்தனை பேரோட பழகினாலும் உன் தாகம் அடங்காது. உன் தாகம் அடங்கணும்னா இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளிடத்துல நீ வரணும்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. சகோதரனே, பணம் உன் தாகத்தை தீர்க்காது. படிப்பு உன் தாகத்தை தீர்க்காது. நண்பர்கள் உன் தாகத்தை தீர்க்க மாட்டாங்க. உறவுகள் உன் தாகத்தை தீர்க்க மாட்டாங்க. சினிமா உன் தாகத்தை தீர்க்காது. பாவங்கள் உன் தாகத்தை தீர்க்காது. இந்த தேவ நதி. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா இந்த நீர் பாய்ச்சலான தோட்டத்தை என் வாழ்க்கையில கட்டளையிடுங்க ஆண்டவரே. இது இந்த தண்ணி பாயலன்னா, இந்த தேவ நதி இல்லாத வாழ்க்கை வறண்ட பூமி. இந்த நீர் பாய்ச்சல் இல்லாத வாழ்க்கை வறண்ட பூமி. நான் சொல்றேன், இந்த தேவ நதி உன் வாழ்க்கையில பாய்ந்து வரட்டும். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கேளு, ஆண்டவரே நீர் பாய்ச்சலான தோட்டத்தை எனக்கு தாரும். என் வாழ்க்கையில நீர் பாயட்டும் ஆண்டவரே. தேவ நதியிலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ளே பாய்ந்து வரட்டும். என் வாழ்க்கையில பாய்ந்து வரட்டும். என் வாழ்க்கையை திருப்தியாக்கட்டும். என் வாழ்க்கையை செழிப்பாக்கட்டும். ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே, ஒரே ஒரு ஆசீர்வாதம், என் வாழ்க்கையை திருப்தியாக்கக்கூடிய ஆசீர்வாதம். இந்த தேவ நதி இல்லாம நீ எதை பெற்று கொண்டாலும் உன் வாழ்க்கை திருப்தி ஆகாது சார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள்லாம் நல்ல இந்த பாட்டெலாம் பாடுறீங்க இல்லையா? இந்த தாளந்துகள் எல்லாம் கூட தேவ நதியினால நிரம்பணும். அப்பதான் இது நீர்ப்பாய்ச்சலான நிலமா மாறும். இல்லைன்னா இது வறண்ட பூமியா தான் இருக்கும். பிரைஸ் காட். ஆமென். என்கிட்ட என்ன இருந்தாலும் சரி, அது இந்த தேவ நதியோட இணைஞ்சிடணும். அப்பத்தான் அது திருப்தியான ஒரு நிலமா மாறும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலமா மாறும். ஆமென். இல்லைன்னா அது வறண்ட பூமி. இப்ப இவங்களை விட நல்லா பாடுறவங்க இருக்கத்தானே செய்யறாங்க. வெளியில இருக்காங்களா இல்லையா? ஆமா தானே. அது வறண்ட பூமி, இது தேவ நதி. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இது அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு காரியமும் ஆசீர்வதிக்கப்படணும்னா அதற்கு என்னுடைய வாழ்க்கையில தேவ நதி பாய்ந்து வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்துல எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தாங்க. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவ ஆவியானவரை உம்முடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க. உம்முடைய ஆவியினால என்னை நிரப்புங்க. என் வாழ்க்கை உம்முடைய தேவ நதியினால நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறட்டும். உம்முடைய கிருபையினால ஒரு நிறைந்த வாழ்க்கையாக மாறட்டும். உம்முடைய நன்மைகளால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறட்டும் அப்படின்ற ஜெபத்தோட இந்த வருஷத்தை நாம் துவங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி.
எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662 98-406-72-355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.